கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்திலே வேற சூழ்நிலையிலே அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அதிகாலை வேளையில் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள, புதிய நாளுக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக இணைந்திருங்கள். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணும் போது என்ன பிரச்சனை வருது? 107ஆம் சங்கீதம் 10 முதல் 13 ஆகிய வசனங்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து கர்த்தர் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது என்னுடைய வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழும்போது என் வாழ்க்கையில என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு இருந்தேன். அதுல ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக யாராவது கலகம் பண்ணியாச்சு அப்படின்னாலே தேவன் கோபப்படுறாரு. தேவன் கோபப்படும் போது ஒரு வீட்டுக்குள்ள இல்லைன்னா ஒரு ஆத்மாவில எப்படி பிரச்சனை வருது சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். முதல்ல நல்லா கேட்டுக்கோங்க. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணி சில குடும்பத்துல தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தேவ கோபாக்கினி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆனா இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணி, அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ற சில குடும்பங்கள் உண்டு. சபைகளுக்குள்ளும் இன்னுமா வெளியில எல்லா இடத்துலயுமே நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்க ஒண்ணு சொன்னா மாத்தி போயிட்டு இருக்கு கலகம். தேவனுடைய வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கு, நம்ம எப்படி வாழணும் அவ்வளவுதான். ஏன்னா கடைசி காலத்துல வாழ்றோம். எல்லாரும் நிறைய வசனம் தெரிய ஆரம்பிச்சிட்டு, அதனால நிறைய டவுட் வரும். இது என்ன அது என்னன்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லை, ஆனா சந்தேகம் மட்டும் நிறைய வரும். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணி ஊழியர்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணுவாங்க. நிறைய குடும்பத்துல நம்ம சொல்ல முடியும். ஏன்னா கடைசி காலத்துல நம்ம வாழ்றோம். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஆழமா ஞாபகம் வைக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக எங்கெல்லாம் கலகம் நடக்கோ, எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, அந்த இடத்துக்குள்ளதான் தேவனுடைய கோபம் வெளிப்படுது. தேவனுடைய கோபம் வெளிப்படும் போதுதான் பல பிரச்சனை ஒரு வீட்டுக்குள்ள வருது. இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது நிறைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள், உன்னதமான தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினவர்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு முதல்ல விரோதமா கலகம் பண்றாங்க, ரெண்டாவது அசட்டை பண்றாங்க, மூணாவது கர்த்தருடைய ஆலோசனையை அவங்க கேட்கவே இல்லை. ஏன்னா கடைசி காலத்துல இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லா இடத்துலயுமே சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, எல்லா இடத்துலயுமே தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்படுது. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழும்போது தான் நம்ம குடும்ப ஆசீர்வாதம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில அந்த தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் தேவனுடைய தண்டனைக்குள்ள நான் வாழ்ந்திருக்கேன். 5 வருஷம் வாழ்ந்திருக்கேன். கண்ணீரோடு வாழ்ந்திருக்கேன். பிரச்சனையோடு ஜெபம் பண்ணியிருக்கேன். போராடி ஜெபம் பண்ணியிருக்கேன். ராத்திரி ஃபுல்லா உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கேன். காட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ணுவேன். இடைவெளி பகுதி இருக்கு, அங்க தேரிகாடு இருக்கு. அந்த இடத்துல போய் தனியா போய் காலையில நைட்டு சொல்லி உட்காந்து பைபிள் வாசி ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ராத்திரி ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். இது என்னோட வாழ்க்கையில பல வருஷம் அப்படி உண்டு. காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவரோட வார்த்தைக்கு விரோதமா கலகம் பண்ணும்போது பல பிரச்சனைகள். என் வாழ்க்கையில நான் அந்த பிரச்சனையை நான் அனுபவிச்சிருக்கேன். அதெல்லாம் சொல்ல முடியும். அவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள். எத்தனையோ ஊழியக்காரங்க, எத்தனையோ சகோதரர் நான் வியாபாரத்துல இருக்கும்போது எனக்கு நிறைய ஆலோசனை கொடுத்தாங்க.
அந்த எல்லா ஆலோசனையுமே நான் கேட்கவே இல்லை. என் வாழ்க்கையில இது நடந்திருக்கு. ஏன்னா சில குடும்பத்துல ஆலோசனை மட்டும் யாருமே கேட்க மாட்டாங்க. நான் ஒரு மனுஷனை நம்பி 13 லட்சம் கொடுத்து மாந்திரிகத்துக்கு, விக்கிரகத்துக்கு அந்த மனுஷனுக்கு சொல்லி பணம் கொடுத்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எங்க அம்மா எனக்கு சொல்லி பார்த்தாங்க, என் மனைவி சொல்லி பார்த்தா, ஃபேமிலியில இன்னும் நிறையவே சொல்லி பார்த்தாங்க. இன்னுமாக நான் வியாபாரத்துல இருந்ததுனால வியாபாரத்தில் உள்ள தெரிஞ்சவங்க சொல்லி காமிச்சாங்க, இந்த ஆள் சரியில்லை, மாந்திரிகம் பண்றாங்க, நிறைய காரியங்கள் சொல்லி பார்த்தாங்க. ஆனா எல்லாருடைய ஆலோசனையும் நான் கேட்கவே இல்லை. ஒரு குடும்பத்திலே ஒரு உபத்திரம் வருது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பரிசுத்தவான்கள் மூலியமாக சொல்லிடுவாங்க. எச்சரிப்பு வரும், ஒரு குடும்பத்துல எச்சரிப்பு வரும். என் வாழ்க்கை அந்த எச்சரிப்பு வரும். நான் வியாபாரத்துல இருக்கும்போது பாஸ்டர்மார் இப்படி இப்படி தப்பா இருக்கிறீங்க, இதை கொஞ்சம் நீங்க மாத்துங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய ஆலோசனை கொடுத்தாங்க. ஆனா எல்லாருடைய ஆலோசனையுமே நான் கேட்கவே இல்லை. கடையில கத்தாழத்தை போட்டிருந்தேன், எலுமிச்சம்பழம் வச்சிருந்தேன், பொம்மை வச்சிருந்தேன். இந்த பொம்மை வச்சா பணம் நிறைய வரும் அப்படின்னு நானும் வச்சுக்கிட்டேன். மாந்திரிகம் பண்ணி உள்ள வச்சிருந்தேன், என்னெல்லாமோ வச்சிருந்தேன். எங்க அப்பா செத்த போட்டோ வச்சிருந்தேன். இப்படி எனக்கு யாரெல்லாம் என்னெல்லாம் ஐடியா கொடுக்குறாங்க எல்லாருடைய ஆலோசனை கேட்டேன். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியேன். தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணிட்டேன். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா கலகம் பண்ணிட்டேன். பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, அவனோட வார்த்தைக்கு நான் கேட்க மாட்டேன், விரோதமாய் கலகம் பண்ணிட்டேன். இப்படிலாம் என் வாழ்க்கையில இருக்கும்போது என்ன தெரியுமா நடந்துச்சு? அதுக்கு அடுத்த வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. அவருடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். வீடு வித்தேன், நகை வித்தேன், வியாபாரத்தை விட்டேன், நடுரோட்டுக்கு வந்தேன், ₹1 கூட இல்லாம சொந்த தேசத்தை விட்டு கடந்து போனேன். இதுதான் என் வாழ்க்கையில ஒரு கர்த்தரை விட்டு தள்ளி போனனாலே சொந்த தேசத்தை விட்டு வேற தேசத்தை தூக்கி வீசிட்டாரு. விக்கிரத்துக்கு பணம் கொடுத்தா சொந்த தேசத்துல இருக்க முடியாது, தூக்கி வீசிடுவார். அதுவும் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். தேவனுடைய உக்கிர கோபத்தை நான் பார்த்திருக்கேன். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். இருதயத்துக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கா? நம்ம எப்படி தெரியுமா யோசித்து பார்க்கணும்? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா எங்கேயா கலகம் பண்ணிட்டோமா? அவருடைய ஆலோசனையை நம்ம கேட்டோமா? அசட்டை பண்ணிட்டோமா? என் வாழ்க்கையில நான் நிறைய நேரத்துல அசட்டை பண்ணியிருக்கேன். அவருடைய ஆலோசனை நான் அசட்டை பண்ணியிருக்கேன். இந்த வசனத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது என் வாழ்க்கையில நான் எத்தனை காரியத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நான் அசட்டை பண்ணியிருக்கேன், அவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணிக்கிட்டு தான் நான் யோசித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன். அதனாலதான் என் வாழ்க்கையில எனக்கு என் முகம் துக்க முகமா இருக்கும். என் இதயத்துல ஒரே வருத்தமா இருக்கும். முகத்தை பார்த்தாலே தெரியும், ஏன்டா அப்படி இருக்க அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு துக்க முகத்தோட வாழ்ந்துட்டு இருப்பேன். இது என் வாழ்க்கையில் உள்ள ஒரு காரியம். வேதனையோடு வருத்தத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பேன். வெளியே தெரியாது. என் மனைவி பாப்பா, என்னாச்சு அப்படின்பா, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. என் இதயத்துல ஒரு வருத்தம் இருக்கும்போது முகத்துல சிரிப்பெல்லாம் வராது. நான் பல வருஷம் அப்படி வாழ்ந்திருக்கேன். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள். அந்த 2 வார்த்தைக்குமே நான் தான் கீழ்ப்படியேன். என் வாழ்க்கையில கீழ்ப்படியாமல் தேவனுடைய உக்கிர கோபத்தை நான் பார்த்திருக்கேன். அதனால காலை வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கையில பைபிள் எடுத்து வாசிங்க. ஆவியானவர் உங்களுக்கு என்ன கற்றுத்தராரோ அதன்படி உங்க வாழ்க்கையில ஏதாவது குறையா இருந்துச்சுன்னா, அப்பா நான் பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, உமக்கு பிரியமானபடி நான் வாழணும்ப்பா அப்படின்னு சொல்லி அர்ப்பணிச்சிருங்க. விக்கிரத்தோடு தொடர்பு இருக்கும்போது அநேக சாபங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு, பலவிதமான பிரச்சனைகள். அதனால நம்ம வாழ்க்கை தேவனோடு இணைந்திருந்துச்சுன்னா ஆசீர்வாதம். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். சகாயர் இல்லாமல், உதவி செய்வார் இல்லாமல் விழுந்து போனார்கள். வியாபாரத்துல இருக்கும்போது லட்ச லட்சமா கையில வச்சிருப்பேன். ஆனா நான் கடன்ல கஷ்டப்படும் போது சகாயர் இல்லாமல், சொந்தக்காரங்க பேச மாட்டாங்க, தெரிஞ்சவங்க பேச மாட்டாங்க, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே சகாயர் இல்லாமல் யாருமே உதவி பண்ண மாட்டாங்க.
சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். என் வாழ்க்கையில விழுந்து போன காரியங்கள் உண்டு. இதை ஏன் காலையில சொல்றேன் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இன்றும் கூட அந்த செய்தி கேட்குறீங்க, என் வாழ்க்கையில எத்தனையோ குறை அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கும்போது ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். அந்த வார்த்தைக்கு நம்ம மனம் திரும்பும்போது நம்ம குடும்பத்தை ஆசிரியப்பார். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, இல்ல சரீரத்துல ஒரு வியாதியோ ஒரு பிரச்சனையோ வரும்போது டக்குன்னு ஆஸ்பத்திரி ஓடிடுவாங்க. முடியல அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் தான், அட்மிட் பண்ணிடுவாங்க. எத்தனையோ குடும்பத்தில் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம், 3 நாள் இருந்தோம், 10 நாள் இருந்தோம், ஆக்சிடென்ட் ஆயிட்டு 1 மாசம் ஹாஸ்பிட்டல்லே இருந்தோம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா, டக்குன்னு உடனே கிளம்பி போயிடுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எனக்கு பிரச்சனை வந்துட்டுப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஓடி வந்துடணும். தங்கள் நெருக்கத்திலே தங்கள் ஆபத்திலே கருத்தாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அதிகால வேளையிலே நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலை தேவனுக்கு தான் தெரியும். என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்தில் தள்ளி போனேன், பரலோகம் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வேணா சொல்லிடலாம், அப்பா அப்படின்னு சொல்லிடலாம். தேவனுக்கு தெரியும் நம்ம இதயத்துல நம்ம என்ன யோசிக்கும், நம்ம அந்தரங்கத்துல என்ன இருக்கு, நம்ம எப்படி பார்க்கிறோம், நம்ம சிந்தனையில என்ன இருக்கு, நம்ம நினைவுல என்ன இருக்கு, எல்லாம் தேவனுக்கு தெரியும். அதனால அவருக்கு முன்பாக நம்ம எல்லாரும் ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் இந்த கால வேளையில நமக்கு ஜீவனை தந்திருக்காரு, கிருபை தந்திருக்காரு. அழகா செய்தி கேட்குறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும்போது இன்னும் கூட கொஞ்சம் ஆள் இருக்கு. எப்படி தெரியுமா? நீங்கள் எந்த சூழ்நிலைங்களோ தேவனுக்கு மட்டும் தெரியும். தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நம்ம மக்கள் உடனே செல்போனை எடுத்து யார்ட்டையாவது பேசணும்னு சொல்லிட்டு உடனே எடுத்து நம்பர் எடுத்து அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு, ஆபத்திலே கர்த்தரை நோக்கி. இன்னைக்கு யாரை நோக்கி நம்ம கூப்பிட போறோம்னு சொல்லி முதல்ல யோசிச்சுக்கோங்க. ஏன்னா செல்போன் கையில இருக்கணும்னு எந்த நேரமா இருந்தாலும் சரி, உடனே டக் டக் டக்குன்னு அடிச்சு என் வீட்டுல எனக்கு இந்த பிரச்சனை அப்படிம்பாங்க. தேவன்கிட்ட சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன், தேவன்கிட்ட சொல்லுங்க. அவருடைய சமூகத்துல காத்திருந்து, கர்த்தருக்கு பயந்து, அவருடைய சமூகத்துல கிருபைக்காக பெற்றுக்கொள்ள காத்திருந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது உடனே வருவார். கர்த்தர் தான் வருவார், உடனே வருவார். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளியில கொண்டு வருவார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், தங்கள் ஆபத்தில், இன்னைக்கு காலையில என்ன சூழ்நிலை ஆபத்துல இருக்கிறோமோ கர்த்தருக்கு தெரியும். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால எந்த சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். நம்ம ஒரே சின்ன காரியம் மட்டும் பண்ணுவோம், அப்பா என் வாழ்க்கை இப்படி இருக்கு, என் வாழ்க்கை இப்படி இருக்கு, என் வாழ்க்கை இப்படி இருக்கு, எல்லா காரியத்திலும் ஒரு மாற்றம் வேணும்ப்பா. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டு இருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள் என்று எழுதப்பட்டு, அந்தகாரத்திலும் மரண இருளிலும். ஒரு குடும்பத்துல பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனை எவ்வளவு பெரிய ஆழம் சொல்லி நம்ம பார்க்கும்போது அந்தகாரம் என்று எழுதப்பட்டிருக்கு. 2வது மரண இருள் என்று எழுதப்பட்டிருக்கு. 3வது ஒடுக்கம், 4வது இரும்பிலும், 5வது கட்டு கிடந்தார்கள். அப்ப 5 பாயிண்ட் வருது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகும் போது, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா கலகம் பண்ணும்போது, ஒண்ணு அந்தகார இருளா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மரண இருளா இருக்கலாம். வைக்கப்பட்டிருந்து என்று எழுதப்பட்டிருக்கு. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அப்ப அவங்களுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமா இருக்கும். இது என் வாழ்க்கையில நடந்திருக்கு. இந்த வசனத்தில் உள்ள காரியம் என் வாழ்க்கையில நடந்திருக்கு, அப்படியே நடந்திருக்கு. ஒரு இருளான வாழ்க்கை, மரண இருளான வாழ்க்கை வைக்கப்பட்டிருந்தேன். ஏன்னா விக்கிரத்துக்கு போய் லட்ச லட்சமா கொடுத்துட்டு இருந்தேன், மாந்திரியம் லட்ச லட்சமா கொடுத்துட்டு இருந்தேன். அடி வாங்கினது நான் தான்.
ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். கட்டப்பட்ட நிலைமை. காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே போயாச்சு. அதனால காலவெளியில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம எந்த சூழ்நிலும் சரி, நம்மளை வெளியில கொண்டு வருவார், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம காலவேளையிலே தங்களை ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கருத்தாய் தேடினார்கள். ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கருத்தாய் நம்ம தேடும்போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நண்பன் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்யப்பா. இந்த நாளை கணக்கு கிருபைக்காக நன்றிப்பா. தங்கள் ஆபத்தில் கருத்தாய் கர்த்தரை நோக்கி தேடினார்கள். எல்லா குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளையும் இந்த காலவேளையிலே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எந்த குடும்பத்திலே ஆபத்துல இருக்காங்க உமக்கு தான்ப்பா தெரியும். அவங்க எந்த சூழலை இணைக்கப்பட்டு அப்பா ஜெபிக்கிறவங்க உமக்கு தான்ப்பா தெரியும். உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கலகம் பண்ணியிருந்தால் எங்களை மன்னிச்சிருங்கப்பா. உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணின ஒவ்வொரு காரியத்தையும் எங்களை மன்னிச்சிருங்கப்பா. அந்த காலத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்த என்று வேதம் சொல்லுது. எந்த குடும்பத்திலே அப்பா எந்த அடிமைத்தனத்துல இருக்கிறாங்களோ அந்த ஜனத்தை மீட்டெடுக்கணும்ப்பா. அந்தகாரம் மரண இருள் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போனால் எல்லா பிரச்சனையும் வந்துருப்பா. எங்க வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியமும் எங்களுக்கு வேண்டாம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் போடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு நிரப்புங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் அவங்களுடைய அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, சத்துருளமைகள் அபிஷேகம் நடத்துங்க. உணர்வுள்ள ஆவியை தாங்க, கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்கப்பா. நீங்க இதயத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா. பிதா குமாரன் பரிசுத்தவாவியின் வாசம் பண்ணணும்ப்பா. விசேஷமா யாரெல்லாம் தாழ்த்துறோம் கொழுந்துடைய அக்னி அந்த உள்ளத்துல பட்டி பிடித்தோம். கலாத்திய 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களை அனுப்பினார் என்று பேசும்படி குமாரனுடைய ஆவியில நிரப்புங்கப்பா. எந்த குடும்பத்திலே தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கருத்தாய் தேடுறாங்களோ கூப்பிடுறாங்களோ அந்த குடும்பத்துக்கு உடனே இக்கட்டிலிருந்து அந்த பிரச்சனை நீங்க மாற்றி தரணும்ப்பா. இந்த காலவேளையில எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கணும். சில குடும்பத்துக்குள்ள என் இதயத்துக்குள்ள ஒரே வருத்தம் வேதனை சொல்லி யோசிக்கிறாங்கப்பா. உங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எந்தெந்த காலத்தில் தள்ளி போனாலும் எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து மறுபடியும் பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசிரியங்க. காலவேளையில தாழ்த்துறாங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னத மன்ற சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால வானத்திர விட்டோம். சிங்காசனத்தில் பலனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக நிரப்புங்க. அவங்களுடைய கையின் கீழே ஆசிரியங்க, அவங்களோட அப்பத்தையும் தண்ணி ஆசிரியங்க, அவங்களோட சிரசின் மேல ஆசிரியங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பம் கர்த்தரை நம்புறோம் செழிப்பான் என்று செழிப்பான ஒரு பிள்ளைகளா மாறட்டும். கற்பத்தினை ஆசிரியங்க, மாசம் இருக்காங்க தாயம்பிள்ளையும் ஆசிரியங்க. விசேஷமாக அப்பா டெலிவரி போடுறாங்க பரம வைத்தியர் கூடங்க. சில குடும்பத்திலே கர்த்தர் எனக்கு எல்லா விதமான வாசல் திறந்திருக்காரு, ஆனால் இன்னொரு தடை சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த தடையும் நீக்கி ஆசிரியங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. உங்க பிள்ளைகளுடைய கர்த்தர் கூட இருந்து தீர்காயுசு இருந்து இந்த புதிய வருஷத்துல கிருபையும் நன்மையும் உங்க பிள்ளைகளை தொடரட்டும்ப்பா. ஆசீர்வாதமான ஆண்டா மாற்றித்தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. டெலிவரி பண்றாங்கப்பா. பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகி போகுது. எல்லா காலத்திலும் கர்த்தர் கூட இருங்கப்பா. எத்தனையோ குடும்பத்தை ஜெபிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில கர்த்தர் கூட இருங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. கர்த்தர் மனம் இறங்கி அந்த குடும்பத்தை இணைத்து வைங்க. விக்கிர வழிபாடுல இருக்காங்க, மாந்திரியம் புள்ளிசனம் ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, சிகரெட் பழக்கம், கோயிலே கஞ்சா பழக்கம், கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள், எல்லா குறைகள் குற்றலாட்டுக்கு மன்னித்து சில குடும்பத்திலே கள்ள தொடர்பு எல்லா செத்த கிரியில் அழிவுபடுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிங்கப்பா. உங்க நாம மகிமை விடட்டும், உங்க நாம மகிமை விடட்டும், உங்க நாம மகிமை விடட்டும், உங்க நாம மகிமை விடட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவினால் ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. எந்தெந்த குடும்பத்திலே கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ அப்பா
அந்த குடும்பத்தை சந்திக்கணும்ப்பா. இந்த நாள்ல அந்த குடும்பத்தை சந்திக்கணும்ப்பா. அவங்களோட பிரச்சனை, அவங்களோட உபத்திரம் எல்லாவற்றையும் மாற்றித்தாங்கப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டுப்பா. வீட்டுல தனிமையா இருக்கிறாங்க, கணவர் இல்லை, பிள்ளைகள் பேச மாட்டேங்காங்க. சில குடும்பத்துல அப்பா விதவையா இருக்காங்க. சில குடும்பத்துல பல சூழ்நிலை காலை இணைந்திருக்காங்கப்பா, கண்ணு தெரியாம இருக்கு. ஊனமுற்றோரா இருக்காங்கப்பா. சில குடும்பத்துல சரீரத்துல பல பலவீனம். யாரெல்லாம் அப்பா தனிமையில கஷ்டப்படுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. உங்க பிள்ளையோட தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கப்பா, அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, ஆப்ரேஷன் டெலிவரியில் இருக்காங்கப்பா, ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்காங்க. இன்னுமாக சில குடும்பத்தில் காலை வேளையில் அப்பா மரண தருவாயில் இருக்காங்க. என் தேவன் சந்திக்கணும்ப்பா. கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னுமாக அப்போ வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தலையில் ஆப்ரேஷன் கோமா ஸ்டேஜில் இருக்காங்க, சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம், சரீரத்தில் எத்தனையோ இடத்துல அப்பா கட்டி இருக்குனாங்க, பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க, மார்பில் கட்டியிருந்தாங்க, காலில் அப்பா பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, ஆப்ரேஷன் ஆகிருக்கு. சில குடும்பத்தில் கர்ப்பப்பையில் பிரச்சனை, எத்தனையோ குடும்பத்தில் வியாதியில் கஷ்டப்படுறாங்க. எங்களோட பலவீனம், எங்களோட நோய் எல்லாவற்றும் சிலுவையில் சுமந்தவர் நம்முடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்று வேதம் சொல்லியிருக்கு. எங்களோட அக்கிரமங்களை பார்த்து மன்னித்து குணமாக்குங்கப்பா. உங்களுடைய வசனத்தை அனுப்பி, உங்களுடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குங்க. யாரெல்லாம் தாழ்த்தணும், எங்களுடைய பாவங்களுக்காக தான் நீங்க மறித்தீங்க, வேத வாக்கினுடைய 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீங்கப்பா. உண்மை விசுவாசிக்கிறோம். உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால சுகமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தராகிய இயேசு நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பத்திலும் பரிபூரணமான சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூரணமான சுகம் உண்டாகட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பம் கர்த்தராகிய இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நிறைய குடும்பத்துல உள்ளத்துல பாரம் இருக்குப்பா, வெளியே சொல்ல மாட்டேங்க, வேதனையோடு வாழ்றாங்க. அந்த வேதனையை மாற்றித்தாங்கப்பா, வேதனையை மாற்றித்தாங்க. இந்த நாளில் அந்த வேதனைக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. காலை வேளையில அப்பா வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, இன்னும் ஆஃபீஸில் வேலை பார்க்காங்க, ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்காங்க, வாலிப பிள்ளைகள் வாலிப பையன் ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. சில குடும்பத்திலே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்காங்க, டாக்டர், நர்ஸ், இன்னுமாக எத்தனையோ குடும்பத்தில் அப்பா கவர்மெண்ட் வேலை பார்க்காங்க. காலவெளியில் வியாபாரத்துக்கு போடுறாங்க, போட்டில் போடுறாங்க, சிறுதொழில் பார்க்குறாங்க, கம்பெனி வச்சுருக்காங்க, இன்னுமா விவசாயத்துக்கு போடுறாங்க, டிரைவிங் லைனில் போகிறாங்க. காலவெளியில் எத்தனையோ குடும்பத்தில் வீட்டு விட்டு வெளியில் போகிறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய பாதுகாப்பு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சகல விதமான பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் அப்போ உண்டாகட்டும். தேவையில்லை ஆக்சிடென்ட், தேவையில்லை எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சுற்றி விட்டாச்சு. எல்லா நாசம் மோசங்களுக்கு விலக்கி உங்க பிள்ளைகளை கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துங்க. உங்க ரத்த கோட்டைகளை வேலி அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. எல்லா குடும்பத்தையும் என் இயேசு ராஜா சந்திக்க வேண்டும். சில குடும்பத்துல சத்துரு போராடி கொண்டிருக்காங்க. அந்த சத்துரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சுட்டு எரிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்திலும் விடுதலை கிடையாது. காலையில் யாரெல்லாம் காலத்தினோட படிக்கிற பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்ப்பா. இந்த வருஷத்துல நல்லா படிச்சு மார்க் எடுக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல விசாக்கா ஜெபிக்கிறாங்க, சொந்த தேசத்துக்கு அப்போன்னு ஜெபிக்கிறாங்க, தனிமையில இருக்காங்க, ஃபேமிலி பேச மாட்டேங்க, எத்தனையோ சூழ்நிலை. அந்த குடும்பத்தை கர்த்தர் உடனே சந்திங்கப்பா. இன்னைக்கே சந்திங்க, இன்னைக்கே சந்திங்க. எல்லா பிரச்சனைகளும் கர்த்தர் மாற்றித்தாங்க. காலை வேளையில எத்தனையோ குடும்பத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, கண்ணீரை மாற்றித்தாங்க. எல்லா பிரச்சனை உபத்திரமெல்லாம் மாறட்டும்ப்பா. இந்த நாளின் தேவனர்லயே அப்போ மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க சகல குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியங்க. அவங்களுடைய அப்பதி தண்ணி ஆசிரியப்பா. மிஷினரிமார் ஜெபிக்கிறாங்க, தேசத்துல சுவிசேஷம் பண்ற ஊழிய எந்திரிக்கணும்ப்பா. நாங்க எல்லாரும் மனம் திரும்பி பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும். கர்த்தருடைய வருகையில காணப்படும் ஒரு பாவி மனம் திரும்ப மிகுந்த அப்பா சந்தோஷம் சொன்னீங்க ராஜா. நாங்க எல்லாரும் மனம் திரும்பணும்ப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னித்து எங்களை குணமாக்குங்கப்பா. உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். பிதாவின் சுத்தம் அப்பா செய்யுங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. பரிசுத்தம் வாழைங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துருக்கள் மேற்கொள்ள அப்பா கிருபை தாங்க ராஜா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறது கிருபை செய்யுங்க ராஜா. இடைவிடாமல் அப்பா ஜெபிக்கிறத கிருபை செய்யுங்க. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறத கிருபை செய்யுங்க. தீமையான காலத்தை வெறுத்து நன்மை செய்யறத கிருபை செய்யுங்க. இந்த நாளைங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனங்கள் அர்ப்பணிக்கிறோம். வீடு கட்டுறாங்கப்பா, எல்லா தடையெல்லாம் நீக்கி கத்துற ஆசிரியங்க. மறுபடியும் வீடு கட்டுறதுக்குள்ள எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. சில குடும்பத்திலே அர்ப்பணிக்கிறாங்க, தாழ்த்துறாங்க. அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன போராட்டமுக்கோ என்னென்ன பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசிரியங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிங்க ராஜா.
இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் செய்யக்கூடாது. கர்த்தருடைய பாதப்பிள்ளை காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும், தியானிக்கிற பிள்ளைகளா மாறணும். கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் சகலவிதமான வாசல் திறந்து உங்கள் பிள்ளைகளை 1000 மடங்கு ஆசீர்வதித்து பாதுகாத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.